அக்டோபர் 30 வியாழக்கிழமை. யாபேஸ். அவன், அதாவது யாபேசனுடைய தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். 1 நாளாகமம் 4:9. தன் துக்கத்தை ஜெபத்தினால் சந்தோஷமாக்கிக் கொண்ட ஒரு மனிதன் தான் யாபேஸ். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, அதற்கு பதில் அளிக்கிறவரும் கூட என்பதை நிரூபித்தவர்தான் யாபேஸ். தன் துயரங்கள் துன்பங்களையெல்லாம் தேவ பலத்தோடே கூட துடைத்தெறிய வேண்டும் என்று திட்டமாய் தீர்மானம் செய்தவர்தான் யாபேஸ். நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்போஸ்தலர் நடபடிகள் 10:34. யாபேசின் ஜெபத்தை கேட்டு பதிலளித்தவர் நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு பதிலளிப்பார். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும்.